இங்க ஒருத்தன் வேட்டிகன் சர்ச்சில் இருக்க பெல்ல தெரியாம அடிச்சிடறான். அதை பார்த்ததுமே அங்க இருந்த எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா போப்பு இறந்து போனாதான் அந்த பெல்ல அடிப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியாம ஸ்காட்டும் கூப்பரும் ஜாலியா போப்போட ரூம்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்போ கூப்பர் போப்போட தொப்பி எடுத்து அவன் தலையில வைக்க ஸ்காட் அதை கீழே வைக்க சொல்லி அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். அவன் இருந்து தப்பிக்கிறேன்னு போப்போட ட்ரெஸ் தள்ளி விட்ட கூப்பர் ஸ்காட் அதை பிடிக்கிறப்ப அவனோட தலையிலையும் ஒரு தொப்பியை மாட்டிடுறான். ஆனா அவன் ஸ்காட்டை பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருக்கப்ப மேல இருந்த கேண்டில் பட்டு அவன் தொப்பியில தீ பிடிச்சிருது. உடனே கூப்பர் அந்த தொப்பியை கலட்டி பக்கத்துல இருந்த ஃபயர் பிளேஸ் உள்ள போட்டுறான். அப்போ அவங்க எதிர்பார்க்காத விதமா தீ அதிகமாகி சிம்னி வழியா புகை வர ஆரம்பிக்குது. அதை பார்த்ததுமே மக்கள் எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஏன்னா புது போப்பை எலெக்ட் பண்ணாதான் அந்த சிம்னி வழியா புகை வரும். அதே நேரத்துல மீடியாவும் அதை உலகம் முழுக்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ புகை அதிகமாயிருச்சுன்னு ஸ்காட் விண்டோ ஓபன் பண்ண ட்ரை பண்ண காட்டை அவன் மேல சுத்தி மேல இருந்த கம்பி அவன் கையில வந்து விழுது. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் அவன் தான் புது போப்பு நினைச்சிட்டு ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்காட்டும் அவங்கள பார்த்து கையை காட்டுறான். அதே நேரத்துல டிவியில இதை பார்த்துக்கிட்டு இருந்த போப்புக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன என்ன எழவி அது?